எல்லாமே நல்லா சாப்பாடுலாம் கொடுத்து நல்லா உதவி பண்ணாங்க. ரொம்ப தண்ணீர் எல்லா வீடும் நம்ம கடமை. பார்த்து பார்த்து சின்ன பார்த்து அந்த பண்ணலாம் கொஞ்சம் ரொம்ப அவசரப்படுறீங்க. சின்ன சின்ன பசங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. தண்ணி வழியை வைக்கிறது தான் மாலையில் நாளை வரும்போது கூட நாளைக்கு வண்டி கூட நாளை கூட சரி சரி நீர் இது எங்கே போகிறது? இதை சரியாக தூர்வாரி பராமரிச்சிருந்தா இந்த பாதிப்பு எங்களுக்கு அந்த தூர்வாராத்துட்டு அந்த மேட்டான தண்ணி தான் இந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இடந்தே கிடையாது. பயிரிட்டு இருந்த இடம் இந்த ஏரியா வந்து தூர்வாராத்துட்டு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்க. அதே தூர்வாயிருந்தாங்கன்னா உள்ள ஆழமாக இருந்திருக்கும், தண்ணி அதில் நின்று இருக்கும். அதுக்கு வந்து தண்ணி அதில் வடிஞ்சிருக்கும். இவங்க மேலே இருக்கிறதோட பரவலாக இருந்துருக்கு. சரி சரி இதெல்லாம் விவசாயம் பண்ண இடம் தான். சரி சரி இதெல்லாம் விவசாயம் பண்ண இடம். சரி ஏரியா சுத்தமாக இது வேறுபட இருந்தால் வாங்கிக்க மாட்டாங்க. சரி சரி அதெல்லாம் பயிரிட்டதுனால சரி சரி வாங்கிட்டு இது ஒரே நம்பர் தான் வந்து எல்லாருக்குமே கொடுக்குது. வண்டி வேணும்னா வண்டி மேலே அதிகமாக வந்துடும். அந்த வாரம் இந்த வருஷம் பா அப்படியே தூக்கு மேலே இந்த அவசர விளக்கு எமர்ஜென்சி இந்த விளக்கை வாங்கி மீன் தேக்கி வச்சுக்கணும். இன்னைக்கு வாங்கி மீன் தேக்கிக்க இருக்குண்ணே வாங்கிட்டேன் தொடரும்போது அதை தான் ஏரி கொஞ்சம் பாதுகாத்து கண்டிப்பாக அது பம்பு செட் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பைப் மின்சாரமாக இருக்குண்ணே. அது தெருவிளக்கு மட்டும் கொஞ்சம் முன்னாடி போய் உள்ளேருந்து போகிற போய் தண்ணி பாத்தீங்களா சார்? தண்ணி பாருங்க வெளியில வர முடியல. தண்ணி எல்லாம் அவ்வளவுக்கு மேல வந்து வீட்டுக்கு எல்லாம் அவசப்படாதீங்க. தாண்டை கல்பாங்க. அவர் தான் எல்லாமே சாப்பாடு எல்லாம் தம்பி எல்லாம் சொல்லிட்டு எல்லாரும் டெய்லி இவங்க தான் சார் பண்ணாங்களே. எங்களுக்கு அது வெரி இப்போ நீங்கள் இந்த கேட்குறாங்கல்ல இது உங்களுக்கு என்ன கேட்குறாங்க? கடவுள் சீட்டு தொலைஞ்சு போச்சு. அந்த ஐடி ஜெராக்ஸ் வச்சிருக்கோம். நகல் வச்சுருக்கீங்க. அது காட்டினாக்கா அது எழுத மாட்டாங்க. புக்கு ஒரிஜினல் தான் வேணும். ரேஷன் கார்டா இருந்தாலும் ஓட்டு ஐடி இருந்தாலும் ஆதார் அட்டை இருந்தாலும் ஒரிஜினல் தான் வேணும். ஜெராக்ஸ் எல்லாம் தேவை கிடையாது, எழுத மாட்டோம் அப்படின்றாங்க. எல்லாமே செய்யணும் வரேன் சார். யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க சார். எங்களுக்கு இன்னொரு வீட்டுல விட்டு வச்சுக்கிறேன் சார். ஒரு மாசம் விட்டு வச்சுக்கிறேன். வயசு பண்ண கூட்டிட்டு போயிட்டு தண்ணியில நைட் 8:30 மணி வரதுக்கு அவ்வளவு கஷ்டம். நீங்க நின்னு பேசிக்கிங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா உள்ளே வந்திருக்க முடியாது. வந்துட முடியாது. அவ்வளவு தண்ணி வந்துச்சு சார். உள்ளெல்லாம் தண்ணி வந்துச்சு. அந்த உள்ளெல்லாம் தண்ணி சார். வெளிய வரதுக்கு போய் எங்க வீட்டாண்ட வந்தீங்கன்னா இவ்வளவு தண்ணி நெஞ்சிக்கிட்ட ஒரு மாசம் ஆச்சு வரைக்கும் தண்ணி. அந்த தெரு ஃபுல்லா தண்ணி. நைட் 8 மணி அது வீட்டுக்கு வரதுக்காக நீங்க அங்கேயே இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு மாசம் ஆகிட்டு வச்சுட்டு கொண்டு போயிட்டு இன்னும் போய் நாங்க இது வரைக்கும் இவ்வளவு பிரிச்சுக்கன்னு சொல்லிட்டு கூட போய் நாங்க கேட்டவங்களும் கிடையாது. கேட்டவங்களும் மரியாதை கிடையாது. உங்களை யார் வீடு கட்ட சொன்னா ஒரு அடிமை மாதிரி தத்துறாங்க எல்லாரையும். போங்க எங்கேயா நிக்கிறீங்க அப்படின்னு பண்றாங்க. அதான் உங்ககிட்ட சொன்னீங்க, யார்கிட்டையும் கேட்காதீங்க, நீங்க வேணுன்ற சொல்லுங்க, நாங்களே தரோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, செய்வோம். இப்போ இது இந்த அட்டை இல்லாதவங்களுக்கு எழுதுறதுக்கு நம்ம சண்டை போடுவோம், பேசுவோம். தண்ணி கொண்டு வந்து இங்கே ஊற்ற சொல்லுவோம். ரொம்ப பாதை இல்லாத இடத்துல கற்களை கொட்டி கட்டாயம் செய்வோம். நீங்கள்
கவலைப்படாது. வேற எதனாலும் தம்பிகிட்ட சொல்லிவிடுங்க. சரிங்க சார். சரியா? தேங்க்ஸ் சார். வர நல்ல தம்பி. உதவி பண்ணுங்க ஐயா. நீங்க தான் எல்லாம் பெருமனசு பண்ணணும். ஐயோ என் சாமி என் தங்கம். அது ஆனா முறையா பயன்படுத்த எல்லா தண்ணி எல்லாமே இப்ப வீட்ல இந்த மாதிரி பண்ணும்போது மார்க்கெட் தண்ணி பின்னாடி மீன் மார்க்கெட் ஒண்ணு இருக்கு. அந்த மீன் மார்க்கெட் கழிவு முதல் கொண்டு எல்லாமே இதுல தான் வரும். மீன் மார்க்கெட் எல்லாமே கழிவு எல்லாமே இதுல தான் வருது. இது தூள் வரல. அது அடுத்து எதுமே எதுன்னு தெரியல. அங்க அகலமா இருக்கு. 15 நாளா வேலைக்கு போறேன். பக்கமா இருக்குது. ரோடு மேல மேடா இருக்கு. ரெண்டு பக்கம் ஆமா. வீடு மேல இருந்து சாலை 15 நாளா வேலையே இல்ல. ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு 1.5 மாசம் வேலை இல்ல. சாதாரண ஒரு மழை பெஞ்சாலும் உள்ள வந்துடும். ஆமா இப்ப இங்க பேர் தண்ணி அதுக்குள்ள தானே வரும். ஓடுறதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க இந்த இடங்கள் அந்த ரோட அந்த சரி பண்ண மாட்டாங்க. இல்ல அதுவும் சரி பண்ண மாட்டாங்க ஐயா. ஐயா அடுக்கு கிட்ட கூட தண்ணி பாத்து போயிடுங்க ஐயா. கொஞ்சம் இறங்கி வந்து சின்ன சின்ன குழந்தைகளை வச்சு எவ்வளவு அவசரப்படுறீங்க. என்னதான் 20 அடி ஒரு ரோடு ஐயா. இது வழி ஐயா. காவா பெரிய காவா. இது எங்க கழனிக்கெல்லாம் பயிர் வைக்கிற காவா இது. அந்த வீட்டுங்களை கட்டி இந்த தண்ணி போறதுக்கு வசதி இல்லை. எல்லா தண்ணியும் அங்க நின்றுடுது. அதுதாங்க அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாதான் இது தீர்வுன்ட்டாங்கக்கா. நீ ஆர்ப்பாட்டம் இல்லாத நீ சொன்னா முடியாது. அதிமுக திமுக அரசாங்கம் செய்யாது. உங்களுக்கு சோறு வண்டி தான் போடுவாங்க. வேறுமே பண்ண முடியாது. சரி விடு. அம்மா என்ன இதெல்லாம் வேணாம் பேசுறாங்க. என்ன அண்ணன் பேசுறால நீங்க இந்த காவாவுக்கு வழி இல்லாத இந்த மாதிரி கட்டிட்டாங்க. இந்த தண்ணி இதுக்கு மேல வர தண்ணி இப்ப இந்த பிரிட்ஜ் தண்ணி அங்க வருது. சரி நான் இப்ப போயிட்டு ஆத்துல கழிச்சிட்டு அது அப்படியே அலையில நன்றி அதுல இல்லைண்ணா ஏணி வந்து அந்த சரிசமா அது பாருங்க வீட்டு பக்கம் இதுல ப்ராப்ளம். நம்ம நான் இபி லைசன்ஸ் ஹோல்டர் தான் போடலாம். ஆனால் போஸ்ட் எதனா விழுந்துட்டாக்க அப்படின்றாங்க. அது வீட்டு பக்கம் போதும் சார். அது ஏணி வச்சு போட முடியாது. ஏணி கேட்டிருக்கேண்ணா. அண்ணா இல்ல நம்ம அங்கேயே பார்க்கலாம். நான் பார்த்து உங்ககிட்ட சொல்லி அந்த வேலை செய்யறவங்களே நம்ம தனியா காசு கொடுத்து நம்ம போட சொல்லு. அதான் நம்ம வாங்கி அது அவங்க வந்து கூப்பிடுவாங்க. எல்லா வசதியும் செஞ்சு தரேன். தேங்க்யூ சார். அது இல்லை வீடே இல்லை வீடே போயிடுச்சு. புதுசு விட மட்டும் இவ்வளவு கட்டி வாங்குறது வங்கியில் கணக்கு வச்சுருக்கோம். எதுவுமே இல்லைன்னா வங்கி கணக்கு தொடங்கி அதில் கொடுப்பீங்களா? வங்கி கணக்கு தொடங்கி ஆதாரம் சந்திக்கிற எல்லாரும் எதுவுமே இல்லைங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நிவாரணம் எதுவுமே இல்லாமல் இழந்து நிற்கிறவங்க தானே நிவாரணம் போகணும். அப்போ அவனுக்கு எப்படி போகும்? இப்போ இந்த அட்டை வச்சுருக்க மேல் தளத்தில் வாழ்ந்தவன் அட்டை இருக்குது, அவங்க பதிவு பண்ணிக்கிறாங்க. கீழ்த்தளமும் வங்கி கணக்கே இல்லையே. இப்போ நீங்கள் தொடங்கி கொடுப்பீங்களா? எந்த வங்கியில் தொடங்குறது? எந்த வங்கியை தொடங்குறாங்களோ அது கவர்மெண்ட் எந்த வங்கி தொடங்கி போகும்போது அந்த வங்கி எனக்கு வந்து ஃபார்ம் ஓட்டி இந்த பேங்க் புக் ஓப்பன் பண்ணிட்டு ஃபார்ம் கொடுத்து 2 ஃபோட்டோ ஓட்டி அவங்க அட்ரஸ் எழுதி கொடுத்துருணும். அவங்க ஃபார்மோட கூட பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் பார்த்ததில்ல. நீங்கள் இந்த இடத்துல தான் இருக்கிறீங்க. எந்தெந்த ஊரை எழுதிட்டு வரீங்க? இந்த கணக்கு நாங்கள் காலையிலேருந்து அங்கே எழுதுறீங்க. நான் வந்து 15 நாளாக தினக்கூறு ஊராக போய் திருத்தர பார்க்குறேன். 90 விழுக்காடு பேருக்கு வீட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைப்பா. நாங்கள் உயிர் தான் இருக்கு. நாங்கள் தான் நிற்கிறோம். கட்டிக்கிற கொடுத்து தான் கவர்மெண்ட் கொடுத்து தான். அப்போ அதுக்கு என்ன இருக்குது இதில்?
இப்போ இதுல வந்து எங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லாதவங்கன்னு சொல்லி எங்களுக்கு வந்து அந்த இது கலெக்டர் எங்களுக்கு இது கொடுக்குதுங்க. அதுதான் யார் உங்களுக்கு இதை கொடுக்குறது? வட்டாட்சியரா மாவட்ட ஆட்சியரா? வட்டாட்சியர் தான். இதான் இன்னும் தாசில்தார் சரி. போயிட்டு என்ன பண்ணணும் நம்ம பண்ணணும் வட்டாட்சியர். ஏன்னா அதிக பாதிப்பு ஆனவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு நிவாரணம் போகுமா? அதுக்கு ஏதாவது வழி இருக்குதா இங்கே? அதான் இப்போ எங்களுக்கு வந்து ஐயா அப்படின்னு சொன்னா இதுல வந்து ஒன்லி ரேஷன் கார்டு இருக்குங்களா, அவங்களுக்கு ரேஷன் கார்டு. ரெண்டாவது வந்து அந்த பேங்க் ஆமா, நான் நீங்க கேட்கறதெல்லாம் சரி. எங்களுக்கு கரெக்டா புரியுது. ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு வீடே இல்லம்மா, வீடே போயிருச்சு. அப்ப அவங்களுக்கு என்ன இருக்கும்? இப்போ அது வந்து கவர்மெண்ட் பார்த்துல உங்களுக்கு ஏற்கனவே பணம் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பாருங்க இப்பதான் எழுத வச்சுக்கிறீங்க, எங்க வந்து கொடுத்துருக்கு? வந்து ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு போட்டோ இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருது. வீடு இல்லாதவங்களுக்கு ஏற்கனவே தண்ணி புகுதுலாம் வந்து வீடு இருக்கு சிலருக்கு, வீட்டுக்குள்ள ஒண்ணும் இல்லை, வெறும் கூடுதா இருக்கு. சில பேருக்கு வீடே இல்லை, சிலர்கிட்ட உயிர் மட்டும்தான் இருக்கு, ஒண்ணுமே இல்லை. இப்ப என்ன செய்யலாம்? அவங்களுக்கு இல்லாதவங்க இதுங்கன்னா பெரிய இழப்பு காலம். நீங்க சொல்லுங்க சார், என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. அதான் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு பாதிப்பை பார்த்து தான் எழுதணும். பாதிப்பை தான் நீங்க கவனிக்கணும். நீங்க இங்க இருந்து இப்படி ஒரு இடத்துல இருக்கிறீங்க, வந்தோடனே எல்லாரும் வாங்குறீங்க. இதுல வந்து நீங்க வங்கி கணக்கு தொடங்குறது கூட ஒரு ஆதாரம் கேட்குறீங்க, ஒரு அது முகவரி, ஒரு போட்டோ இருக்கணும் சார். போட்டோ இருக்கணும், அதை வங்கி கணக்கு அது புகைப்படம் எடுத்துக்கலாம். அதை எடுத்தா நீங்க தொடங்கி கொடுத்துருங்க. நீங்க வந்து என்ன சொல்றீங்களோ அதுக்கு உழைக்கிறாரு. நாங்க சோஷியல் உங்க சரி கொடுங்க, நம்பர் கொடுங்க. நாங்க வந்து என்ன நீங்க இந்த பணியை செய்யுங்க. எனக்கு தெளிவு வர்றதுக்கு தான். இது சிலருக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த முழுமையாக நிவாரணம் போய் சேர்றதுக்கு சில இடத்துல வாய்ப்பு இல்லை. அதை எப்படி சரி செய்யறதுங்கிறதா நாங்கள் வட்டாட்சியரில் போய் பேசுகிறோம். இல்லை மாவட்ட ஆட்சியர் இல்லை ஒரு அறிக்கையின் மூலமாக முதலமைச்சருக்கு தெரிவிப்போம். இது சரியான இது இல்லை, முழுமையாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது போய் சேரணும்னா நாங்கள் பண்ணுறது இது இல்லை. உங்களுக்கு என்ன செய்யணுன்றத சொன்னீங்கன்னா நான் செய்கிறேன். வராதா? பண்ணுங்க, யாருக்கிட்டாவது அந்த வார்த்தை கூட வந்து பேசணும். நீங்கள் இதில் சமூக பணியாற்றி வர்றதுனால நீங்கள் இதை சரியாக அணுகிறீங்க. சிலர் வந்து அப்படி இல்லை, பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்கு ஏதாவது கிடைக்குமாங்கிறது பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி. அதெல்லாம் இல்லைன்னா அவங்களுக்கு கிடைக்காதுமானோன்னா அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அது கஷ்டமா சரியா? நீங்கள் உங்கள் பணியை ஏன்னு சொன்னா எங்களுக்கு வந்து